அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவாம். தை அமாவாசை. அமாவாசைன்றது விசேஷமான தினம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. சில வருஷங்கள் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வரும். இந்த அமாவாசையே சில சமயங்கள் 2 பட்டு வரும். போதாயன அமாவாசை, சர்வ அமாவாசைன்னு. இப்படி விசேஷமான இந்த அமாவாசையாகப்பட்டது தை மாதம் 26ஆம் தேதி 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தை அமாவாசை வருது. விசேஷமான தினம் இன்றைய தினம். பொதுவாகவே எல்லாரும் அமாவாசை தினத்தில் அர்க்கியம் கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவெல்லாம் அவசியம் அர்க்கியம் கொடுக்கணும். அன்றைய தினத்தில் எல்லாரும் அர்க்கியம் கொடுக்கணும். ஏன்னா இது தை அமாவாசை. எப்படி ஆடி அமாவாசைக்கு கொடுக்கணுமோ அதே மாதிரியே இந்த தை அமாவாசை தினத்துலையும் கொடுக்கணும். அதே மாதிரி மாலை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் அவசியம் தீர்த்தம் தர்ப்பணம் பண்ணணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு அர்க்கியம் கொடுக்கும் பொழுது பிதுர்கள்லாம் பிதுர்லோகத்திலேருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த பிதுர்கள்லாம் என்ன பண்ணுவா, அவளுடைய லோகத்திலேருந்து நம்ம கூட வந்துடுவா. இந்த 6 மாத காலம் நம்மளுடைய இருப்பா. அப்படி இருக்கிறதுனால இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறந்து பகல் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிதுர்கள்லாம் அந்த தை அமாவாசை தினத்தில் தங்களுடைய லோகத்துக்கு போயிடுவா. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு அவசியம் அர்க்கியம் கொடுக்கணும். எல்லாரும், எல்லா வர்க்கத்தினரும் கொடுக்கணும். விசேஷமானது இந்த தை அமாவாசை. அதோடு மட்டும் இல்லை, தை அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு. மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கடையூர்னு பேர். அங்கே தஞ்சாவூர் மன்னன் சரபோஜி மன்னன் அரசாண்டுன்னு இருக்கான். அப்படி சரபோஜி மன்னன் அரசாண்டு வருங்காலத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவன் திருக்கடையூர் எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமன்னையும் தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய நகருக்கு திரும்புவான். அது மாதிரி வரும்பொழுது ஒரு வரும்பொழுது அம்பாள் சன்னதியில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டுருக்கார். தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்துட்டுருக்கார். அவர் பேர் சுப்பிரமணியம்னு பேர். இப்போ என்ன பண்ணுறான், அந்த சுப்பிரமணியம் கிட்டக்க போய் கேட்குறான். எல்லாரும் சொல்கிறா அவன் பைத்தியம், அவங்ககிட்ட போய் பேசாதீங்கோ அப்படின்னு சொல்கிறா. ராஜா ஒரு உண்மையாகவே பைத்தியமாக தெரிஞ்சுக்கலாமே கிட்டக்க போய் ராஜா கேட்குறான், இன்று என்ன திதின்னு கேட்குறான். இந்த சுப்பிரமணியம் என்ன பண்ணுவார், யோக சாஸ்திரத்தில் யோகத்தில் அம்பாலை வழிபாடு பண்ணுவார். ஒவ்வொரு அதரங்கள் வாயிலாக அம்பாலை எழுந்தருளச் செய்து சகசிராரத்தில் கோடி சூரியன் உதயமானானோ என்ன ஒரு ஒளி இருக்குமோ அந்த ஒளியோடு அவளை தரிசனம் பண்ணிட்டு இருப்பா. கோடி சந்திரன் ஒரே சமயத்தில் உதயமானான்னா என்ன குளுமை இருக்குமோ அந்த குளுமையோட தாயார் தன்னை பார்க்குறதா நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பா. அதனால் அவர் என்ன பண்ணுறார், இன்று என்ன திதின்னு கேட்ட உடனே பௌர்ணமின்னு சொல்லிவிடுறார். ராஜாவும் சரி இவர் பித்து தான், பித்து பிடிச்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் ஆறுது. பக்கத்தில் எல்லோரும் போன உடனே பக்கத்தில் இருக்கவாள்லாம் இந்த சுப்பிரமணியத்தை எழுப்புறா. அப்பா நான் ராஜா வந்தான்ப்பா, நீ இப்படி சொல்லிட்டேன். உடனே இந்த சுப்பிரமணியம் சொல்கிறார், நான் சொன்னது நான் இல்லை, அபிராமி சொல்லியிருக்கா. நானாக சொன்னேன், அபிராமி சொல்லியிருக்கா. அதனால் இன்றைக்கி சந்திரன் வரும், சந்திரன் வரத்துக்கு அவள் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், 100 கயர் கொண்ட ஒரு உரியை கட்டிடுறா. உரிக்கு கீழே அக்னியை மூட்டிடுறா. அந்த உரியில் உட்கார்ந்துட்டு பாடல் ஆரம்பிக்கிறான். தாரமர் குன்றையும் செண்பக மாலையும் சொல்லி ஆரம்பிக்கிறா. முதல்ல கணபதிக்கு வழிபாடு பண்ணுறா. அதுக்கு அடுத்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர்னு ஆரம்பிக்கிறா. அபிராமி அன்னையை வழிபாடு பண்ணிகிட்டே பாடல்கள் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இந்த ஒவ்வொரு கயிறையும் அறுத்துட்டே வரா. அப்படி 79வது பாடல்.
தனம் தரும்னு சொல்லக்கூடிய பாடல். அபிராமி கடைக்கண்களேன்னு முடிக்கிறா. உடனே அம்பாள் பிரத்யக்ஷமாயிடுறா 80வது பாட்டும் பொழுது. பிரத்யக்ஷமாகி குழந்தை கவலைப்படாதன்னு தன்னுடைய பார்வையினால் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தன்னுடைய காதில் இருக்க தாடங்கத்தை வான்வெளியில் எரியிறா. அது நிலவா பிரகாசிக்கிறது. நீ அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படுவாய் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறா. உடனே அபிராமி பட்டரும் அந்த 20 பாடல்களையும் பாடி அந்தாதியை பூர்த்தி பண்ணுறா. இப்படி விசேஷமான அபிராமிய அந்தாதி வந்த தினம் அன்றைய தினம். அதனால் முடிஞ்சவா எல்லாரும் கார்த்தால் அவசியம் தர்ப்பணம் பண்ணதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவள் தர்ப்பணம் பண்ணணும். சாயங்காலத்தில் ஒரு முறையாவது அபிராமி அந்தாதி முழுக்க பாராயணம் பண்ணணும். இல்லைன்னா அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலாவது பாராயணம் பண்ணணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.